கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, குரு பகவான் லார்ட் ஆஃப் 2 and 11, அதாவது 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்து தங்க கம்பியாக மாறிடுவாங்க அப்படின்னா நான் சொல்ல வரலைங்க. பரவாயில்ல, முதல்ல இருந்ததுக்கு என் பிள்ளை பரவாயில்ல, அவன் படிக்கலையே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ பரவாயில்ல, என் பொண்ணு கேரக்டர் வந்து மாறுது. எங்கள் குடும்பம் ரொம்ப கலாச்சாரமான குடும்பம், ரொம்ப கௌரவமான குடும்பம். என் பொண்ணுனோட குணாதிசயங்கள்ல நிறைய மாற்றம். நான் துப்புன்னு ஓடுறேன், விழாமல் ஓடுறேனேப்பா அப்படின்ற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக, பொதுவாகவே கும்பம் அப்படின்னா நீங்கள் கும்பராசியா இல்லை கும்ப லக்னமா, ஒரு முறை கும்பகோணம் பக்கத்தில் இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னங்க புதுசாக குரு அஸ்தங்க பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? குரு வந்து பாருங்க, அவர் அஸ்தங்கம் ஆகிறது, அதாவது வீக்கன் ஆகிறது, அதுக்கான பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க. குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி வந்து பாருங்க, ஒரு வருஷம் அவர் சாலிடாக எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பாவத்தில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்தந்த ராசிக்கு அந்தந்த நற்பலன்களை செய்ய தான் போறாரு. இப்போ அஸ்தங்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம், சரிங்களா? குரு என்னைக்கு அஸ்தங்கமானாரு அப்படின்னா, இவர் வந்து பாருங்க ஜூன் 9 ஆரம்பிச்சு ஜூலை 9 வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமாகிறாரு. அஸ்தங்கமாகிறாரு அப்படின்னும் போது அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் சாலிடாக கொடுப்பாரு, ஆனால் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க, குரு பெருசாக ஃபேவராக இல்லாதவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். பரவாயில்ல, அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு. குரு ஃபேவராக இருக்கவங்க வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை, சரிங்களா? ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி குரு அஸ்தங்க பலன் அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, குரு பகவான் லார்ட் ஆஃப் 2 and 11, அதாவது 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிர்ஷ்ட குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதிர்ஷ்ட குரு என்ன பண்ண போகிறார்? பேர்லேயே இருக்கு இல்லைங்களா, நிறைய அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றதுல எந்த விதத்துலையும் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நிறைய இதை பார்த்துட்டு இருக்க கும்பராசி அன்பர்கள் கேட்பாங்க, எப்பங்க அதிர்ஷ்டம் வரப்போகுது? சனி பாத சனியாக இருக்காரு. சனி பாத சனியாக தான் இருக்காரு. முக்கால்வாசி கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் கால்வாசி கிணறு தான். ஆனால் இந்த ஒரு வருஷம் அதிர்ஷ்ட குரு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார், இதில் சந்தேகம் வேண்டாம். பட் பியாண்ட் தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அப்போ இந்த அதிர்ஷ்ட குரு பேர்லேயே இருக்குது இல்லைங்களா, அதிர்ஷ்டம் அப்படின்றது எல்லா விதத்துலேயும் குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றத கொடுக்க போகிறாரு. அதுக்கும் மேலே 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். நிறைய கும்பராசி அன்பர்கள் பூர்வீக சொத்துக்காக கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்கு அப்படின்னா போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் நிறைய பேருக்கு சாதகமாக ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. தசநாதனும் சூப்பர் டூப்பராக இருக்காரு அப்படின்னா. அதே மாதிரி நிறைய கும்பம் வந்து பாருங்கள், நம்ம பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள், சஞ்சலங்கள், மன வருத்தம், திருப்தி இல்லாமல் இருக்கிறது, மனசஞ்சலம், இந்த பிள்ளை எனக்கு பிறக்காமே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ப்பா, இதை ஏன் பெற்றணும்னு நினைக்கிறேன், இப்படி நிறைய கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படுறீங்க. அதில் ஒரு பெட்டர்மெண்ட்டு, பிள்ளைங்க உடனே தங்க கம்பியாக மாறிடுவாங்க அப்படின்னா நான் சொல்ல வரலைங்க. பரவாயில்ல, முதல்ல இருந்ததுக்கு என் பிள்ளை பரவாயில்ல, அவன் படிக்கலையே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ பரவாயில்ல, என் பொண்ணு கேரக்டர் வந்து மாறுது. எங்கள் குடும்பம் ரொம்ப கலாச்சாரமான குடும்பம், ரொம்ப கௌரவமான குடும்பம். என் பொண்ணுனோட குணாதிசயங்களில் நிறைய மாற்றம் இருக்குது. சேர்க்க பெருசாக சரியில்லை, என் பொண்ணு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய நடக்குங்க. கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே குரு அதிர்ஷ்ட குரு வந்து அவரோட பார்வை சுயஸ்தானத்தில் பார்க்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கும்பம் ஆல்ரெடி நல்ல திறமைசாலிங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை கரெக்டாக பிளான் பண்ணி, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்கள் பண்ணி அந்த பிளானில் எதையாவது ஒன்றத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு போகக்கூடியவங்க, சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ரொம்ப தெளிவு. அவங்க ஆல்ரெடி தெளிவு தான், பட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவு. ஒரு வேகம் மட்டும் இல்லாமல் விவேகத்தோடு யோசித்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி வேலைகளை பக்காவாக முடிக்கிறதுக்கு இந்த குருனோட பார்வை ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தெளிஞ்ச நீரோட மாதிரி மனசு இருக்கும் சுயஸ்தானத்தை குரு பார்க்கும்போது. இறையாற்றல் மேலே ஒரு நாட்டம் அப்படின்றது வரும். நம்ம வந்து பாருங்கள், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, தீர்த்த யாத்திரை எங்கன்னா போயிட்டு வரலாம், இதெல்லாம் ஒரு எண்ணம் வரும். நீங்கள் அதை செய்யவும் செய்வீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேலே அதிர்ஷ்ட குரு வந்து ஒரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். எல்லாம் இந்த
பாத சனிலையும் ஏதோ ஒன்று பரவாயில்லையேப்பா, தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி இருக்குது. எது பண்ணாலும் இப்போ கடந்த 5 வருஷமாக நான் எதோ பிளான் பண்ணுறேன், நடந்தால் கூட உழுந்து எழுந்து நடந்தேன்ப்பா, நடந்தால் கூட தடுக்கி போய் நடக்கும்போது கூட தடுக்கி தடுக்கி நடந்தேன். இப்போ நான் துப்புன்னு ஓடுறேன், விழாமல் ஓடுறேனேப்பா அப்படின்ற மாதிரி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 1 வருஷம் குரு நிறைய நல்லது செஞ்சாலும் சனி உங்களை விட்டு முழுசும் விலகலை, அவரோட சாயை அவங்க கூட இருக்குது அப்படின்றத மனசில் நினச்சிக்கோங்க. சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுங்க. என்ன சொல்ல வரேன், எதுலேயும் பெருசாக அகலக்கால் வைக்கிறது, வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யறது, பெருசாக இப்போ இருக்கிறதே ஸ்திரம் அப்படின்னு நினச்சிக்கிறது தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கும் மேலே அதிர்ஷ்ட குரு நிறைய நல்லதான் செய்ய போகிறார். இந்த 1 வருஷம் சாலிடாக நல்லா செய்ய போகிறார், இந்த எந்த கவலையும் வேண்டாம். அதுக்கும் மேலே அதிர்ஷ்ட குருவாக இருந்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கும்பராசி அன்பர்கள் நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப சின்சியராக, டெடிக்கேட்டடாக, ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே இருக்கும். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் நிறைய போடுங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பாத சனியாக இருக்கார். லாபகுரு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபத்தை சாலிடாக கொடுப்பாரு. அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அப்போ ஓகே, இப்போ நீங்கள் கும்பம் குரு அதிர்ஷ்ட குரு இதெல்லாம் கொடுக்க போகிறாரு சொல்லிட்டீங்க. இது என்னங்க இந்த அஸ்தங்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது அஸ்தங்கம்னும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, இந்த அதிர்ஷ்ட குரு மாறி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய குரு ஆகிடுவார், நம்மளுக்கு அஷ்டம் குரு ஆகிடுவார் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. அதிர்ஷ்ட குரு தான். எல்லா விதத்தையும் அவர் உங்களுக்கு ஹெல்ப்பு, சப்போர்ட்டு எல்லாமே தான் பண்ண போகிறாரு. என்ன இந்த ஜூன் 9 டு ஜூலை 9க்குள்ளே அவர் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜ் சப்போர்ட் அப்படின்றது இருக்காது, ஒரு பகுதி தான் கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு அவரோட ஆக்ஷன் ரொம்ப ஸ்லோவாகும். அப்போ 100% உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா பகுதி ஒரு 50% தான் நல்லது செய்வார், ஸ்லோவாக செய்வார் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் குரு அஸ்தங்கம். பெருசாக கவலைப்பட வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரிங்க, எங்களுக்கு வழிபாடு ஏதாவது இருக்காங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே கும்பம் அப்படின்னா நீங்கள் கும்பராசியா இல்லை கும்ப லக்னமா, ஒரு முறை கும்பகோணம் பக்கத்தில் இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குங்க. அங்கே கும்பேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. முடியும், நாங்கள் கும்பகோணத்துக்கு பக்கத்துலேயே இருக்கங்க, ரொம்ப சந்தோஷம், அடிக்கடிக்கு போங்க. இல்லைங்க எங்களால் கும்பகோணம் வரைக்கும் போக முடியாதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிவனை எப்போல்லாம் பார்க்க முடியுமோ அப்போல்லாம் பாருங்கள். என்னங்க நீங்கள் எப்போ பாரு சிவனை பாருங்க அப்படின்றீங்கன்னா அதனோட பலன் அலாதீங்க. சனியை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா சிவனை பார்க்கணுங்க. அதுக்கும் மேலே சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் நீங்கள். சிவ வழிபாடு அதீத நற்பலன்களை கொடுக்கும். இப்போ சிவனை வழிபாடு பண்ணும்போது சனி சந்தோஷமாக நல்லது செய்வான். ஹனுமனை வழிபாடு பண்ணும்போது பயந்து கெட்டது செய்யாமல் இருப்பான். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். 2 பேரும் இப்போ பொதுவாக அஷ்டமத்து சனின்னா நான் என்ன சொல்வேன், ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க அப்படின்றத சாலிடாக சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ சுய ஜாதகத்திலே சனி பாருங்கள் நிறைய பேருக்கு ஜென்மத்தில் இருப்பான், அதே மாதிரி 8ல் இருப்பான். இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நான் ஹனுமன் வழிபாடு சாலிடாக சொல்வேன். ஆனால் கும்பம் அப்படின்னாலே நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு சிவ வழிபாடு நிறைய நல்லது கொடுக்கும். இதெல்லாம் நாங்கள் எப்படி சொல்கிறோம், இது நிறைய கிளையன்ஸு நிறைய அவங்களோட அனுபவ வார்த்தைகள் நம்ம சொல்லி அதுக்காக அவங்க மேலே டெஸ்டிங் பண்ணிங்களாங்க அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு நல்ல விஷயம் நம்ம படித்து தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லும்போது அந்த 4 பேர் 400 பேர் 4000 பேர் அந்த பலன்களை சொல்லும்போது அது ரொம்ப இன்னும் ஸ்திரமாக நம்மளுக்கு மைண்டில் பசுமரத்தாணி போல் பதியுது. அப்போ சிவ வழிபாடு நிறைய நல்லது பண்ணுது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் கும்பேஸ்வரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நிறைய கும்பராசி அன்பர்கள் சொல்கிறோம். போய் வழிபாடு பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க, பரவாயில்லைங்க, இப்போ அந்த பிரச்சனை ஒரு விமோச்சனம். அது பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மனைவி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தொழில் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். இதெல்லாம் சொல்கிறாங்க நிறைய கும்பராசி அன்பர்கள். பரவாயில்லைங்க, போயிட்டு வந்ததுலேருந்து நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு. அதனால் நாங்கள் சொல்கிறோம். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா கும்பேஸ்வரரை ஒரு முறையேனும் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். முடியும்னு அடிக்கடிக்கு போய் பண்ணிட்டு வாங்க. இந்த ஒரு மாதத்தில் முக்கியமாக இந்த குரு அஸ்தங்கம் போது ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வழிபாடு இருக்கா அப்படின்னா இருக்குங்க. ஜீவசமாதி வழிபாடு. வீட்டு பக்கத்தில் எந்த ஜீவசமாதி இருக்கோ அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஜீவசமாதி போகும்போது வெறும் கையோடு போகாதீங்க, 2 வாழைப்பழமான ஒரே ஒரு ஊதுவத்தியான எடுத்துகிட்டு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னாங்க குரு அஸ்தங்கத்துக்கான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத சொன்னேன். ஓவராலாக என்ன சொன்னோன்னா எல்லா பலன்களும் குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். இதை நான் ஒவ்வொன்றுத்தையும் சொல்கிறேன், திருப்பியும் நான் சொல்கிறேன் உங்கள் மனசில் பதியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ நாங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். திருமணம் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் எந்த ராசியானா இருக்கல,
திருமணம் பண்ணலான் இருக்கோம், ஃபாரின் போகலான் இருக்கோங்க, இந்த மாத காலகட்டத்துக்குள்ளே பண்ணலான் இருக்கோம், எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. என்கிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, 9994366066. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஹைன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். நன்றி.